இன்றைய சிந்தனை. அறிவு விரிந்தால் அவனே நான். பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருளே, பற்றற்ற தெய்வமென்று பற்றினேன் உணர்ந்தேன். சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பேற்றால் சிறப்புடைய பேரண்ட சீரியக்கம் கண்டேன். நான் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூர்தலறம் நல்லியல்பு அறிந்தேன். கரம் குவித்தேன் நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று. கலங்கமின்றி நீ நானாய் விளங்கும் பேரறிவில். ஆசான் அவர்களுடைய சிறந்த கவி இது. பரவெளியாய் பறந்து விரிந்துள்ள பெரும் பொருளே, எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியாகிய சுத்த வெளி, அதுவே பற்றற்ற தெய்வமென்று பற்றினேன் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகிறார்கள். அத்தகைய தெய்வத்தை, தெய்வ நிலையை உணர்ந்தேன். எப்படி உணர்ந்தார்? சிரம் அமர்ந்து மன அலையை சீரமைத்த பேற்றார். தன்னுடைய தவத்தில் அமர்ந்து மன அலை சுழலை ஆழ்ந்து 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 மன அலையை 14 13 12 10 9 5 4 3 2 1 0 என்று அதனுடைய இறுதி அலை எண்ணங்களற்ற அந்த அலை நிலைக்கு மன அலையை குறைத்ததினால் சீரமைத்த பேற்றால் நான் பரவெளியாகிய அந்த பரம்பொருளை, தெய்வத்தை பற்றிவிட்டேன், உணர்ந்து விட்டேன் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகிறார்கள். அப்போது தவம் என்பது நமக்கு இறைநிலை உணர்வை, இறையை உணர்த்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை தரக்கூடியது. நான் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது, அந்த தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து மனதை விரித்து குவித்து கூர்மையாக்கி ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் இயற்றும் போது, நான் என்ற சிற்றெல்லையை நான் கடந்த போது, நாம் எல்லோரும் நான் என்று நம்மை எல்லை கட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த எல்லையை நாம் களைய வேண்டும். நான் என்பது உடலா, மனமா, உயிரா, அறிவா? நான் உடல் என்று குறுகி நிற்பதா? நான் மனம் என்று விரிந்து நிற்பதா? மனம் என்று விரிந்து நின்றால் விரிவும் குறுக்கமும் உண்டு, உயர்வு இல்லை. நான் உயிர் என்று உயர்ந்து நின்றால் உயர்வு தாழ்வு உண்டு, உணர்வு இல்லை. நான் அறிவு என்று உணர்ந்து முழுதுணர்ந்து நிற்க வேண்டும் என்பார் அருட்தந்தை அவர்கள். நான் மனமல்ல, உடல் அல்ல, உயிர் அல்ல, நான் அறிவு என்று உணர்ந்து நிற்கக்கூடிய அந்த நிலையில் நான் இந்த சிற்றறிவே, அந்த பேரறிவை உணரும் தன்மை ஏற்படும். அந்நிலையில் நான் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூர்தலறம் நல்லியல்பு அறிந்தேன். நீயே நானாக உள்ள பெரும் இரகசியத்தை உணர்ந்து கொண்டேன் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகிறார்கள். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 நின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே என்று பாடல் உள்ளது. இப்படி பல ஆண்டுகளாக, பல பிறவிகளாக இறைநிலையை உணராமல் மாண்டு போன மக்கள் கோடி கோடி. ஆனால் அத்தகைய நிலையிலிருந்து இறைநிலையே நானாய் கூர்தலறம் நல்லியல்பு அறிந்தேன். கூர்தலறம் என்று சொல்லக்கூடிய செயல் விளைவு தத்துவமாக மனிதனுடைய எண்ணம், சொல், செயல்கள், இவைகள் 7 பிறவிகளிலும் அவர்கள் செய்த எண்ணம், சொல், செயல் அனைத்தும் பதிவுகளாக சஞ்சித கர்மமாக இருந்த தன்மையாலும், பிறந்த 3 வயது முதல் இன்று வரை எண்ணம், சொல், செயலால் ஏற்பட்ட பதிவுகள் பிராரப்த கர்மமாகவும், இந்த சஞ்சித பிராரப்த கர்மங்களே ஆகாமிய கர்மமாக செயல்படும் தன்மையினை செயல் விளைவு தத்துவமாக கூர்தலறம் உள்ளதை நல்லியல்பு என்ற இறைநிலையினுடைய நல்லியல்பை நான் அறிந்து கொண்டேன் என்று அருட்தந்தை அவர்கள்
மிக விரிவாக நமக்கு விளக்குகிறார்கள். நான் நீயாய் கூடுதலறம் நல்லியல்பு அறிந்தவுடன் கரம் குவித்தேன், நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று. இவ்வுலக பெரும் பிரபஞ்ச இரகசியமாகிய இறைநிலையே நாமாக எல்லா பொருட்களாகவும் எல்லா உயிர்களாகவும் விரிந்து பரந்துள்ள அந்த உண்மையை அறிந்த அருட்தந்தை அவர்கள் நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று என்கிறார். அதாவது நான் என்பது அறிவு, அறிவு என்பது தெய்வம். அப்போது தெய்வமே நானாக அறிவு நிலையாக நம்முள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய இருதய இயக்கமாக, நம்முடைய நுரையீரல் இயக்கமாக, நம்முடைய உடலில் உள்ள ஜீரண இயக்கமாக, 6000 கோடி செல்களின் இயக்கமாக மிக சிறந்த சீரமைப்போடு, சீரிய அறிவோடு, பேரறிவோடு இவ்வுடல் இயங்கக்கூடிய தன்மையிலேயே இறைநிலையின் பேரறிவு நம்முள் இயங்கிக் கொண்டிருக்கும் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கலங்கமின்றி நீ நானாய் விளங்கும் பேரறிவில் என்கிறார். அப்போ ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 களங்கங்கள் இருக்கும்போது இறைவன் மனிதனாகிறான். மனிதனிடம் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 களங்கங்கள் மறையும் போது அவன் தேவனாகிறான் என்ற ஒரு சமன்பாட்டை வழங்கி கலங்கமின்றி நீ நானாய் விளங்கும் பேரறிவில், நீ நானாய் விளங்க வேண்டுமென்றால் என்னிடம் இந்த 3 களங்கங்களும் களைய வேண்டும். அதற்காக அகத்தாய்வு பயிற்சிகளையும் அளித்து ஆசான் அவர்கள் பேரறிவில் நின்று இந்த அற்புத மனவளக்கலையை நமக்கு வடிவமைத்து தந்துள்ளார்கள். அத்தகைய உயர்ந்த ஆசான் அருள் தந்தை அவர்களை குருவாக பெற்றமைக்கு நாம் முற்பிறவியில் பல புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைநிலைக்கும் குருவுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி இன்றைய காலை நிகழ்வு